நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கார்டு டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டிசைனில் ஐடி கார்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நாம் எளிமையாக பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஐடி கார்டுக்கு சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 54 மில்லிமீட்டர் இன்டு 84 மில்லிமீட்டர், அதாவது ஹைட்டு 84 வச்சுருக்கேன். ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப்லேயும் பண்ணலாம், போர்ட்ரேட்லேயும் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து உயர்வசமாக வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி நீலவசமாகவும் நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கதாக இருந்தால் நீங்கள் அளவுகளை மாற்றிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு போர்ட்ரேட்டில் வேணும். அப்போது வித்து 54, ஹைட்டு 84. சரிங்களா, ரெசல்யூஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். எப்போதுமே ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐடி கார்டுன்னு கொடுக்குறேன். ஐடி கார்டு டிசைன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் இதில் என்ன டிசைன் பண்ணியிருக்கணும் இதை அப்படியே நான் அங்கே பண்ண போகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்னன்னு இருக்கு பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஆர்க் வளைவு ஒன்று இருக்குது. சரிங்களா, ரெண்டாவது கீழே ஒரு ஆர்க் வளைவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு என்னோடய பிக்சர் வைக்கிறதுக்கு ஒரு டிசைன், இவ்வளோ தான். இப்போ இதை நம்ம எளிமையாக பண்ண போகிறோம். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆர்க் வளைவு நாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு நியூ லேயர் இங்கே க்ரியேட் பண்ணுங்கள். ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கலர் ஃபில் பண்ணணும். அந்த கலர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ட்டு டெலீட் அப்படின்னு கொடுங்க. சரிங்களா, நியூ லேயரை முக்கியமாக க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அதை வந்து மூவ் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆர்க் வரையணும். அது ரொம்பவே சரியான அளவில் எனக்கு வேணும். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ரெக்டாங்குலரில் போனீங்கன்னா எலிப்ஸ் டூல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டூல் எடுத்துகிட்டு இந்த டூலில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் அப்படிங்கிற ஷேப் லேயர் இருக்கட்டும். சரிங்களா, அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன், நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு விட்டுறேன். சரிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர். சரிங்களா, இப்போ இந்த ரெக்டாங்குலர் என்ன பண்ண போகிறேன், சென்ட்ரு பாயிண்ட்டு கொண்டாட போகிறேன். மூட்டூல் இருக்கும்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். டாப்பில் அலைன்மெண்ட் காட்டும். இதுதான் சென்டர். சரிங்களா, எனக்கு இந்த வெர்டிகல் சென்டர் வந்தால் போதும். சரிங்களா, இப்போ வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரோட கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த சேஃப் லேயரை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு ரெட் கலர் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போது ரெட் கலர் வச்சுட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆர்க் வளைவுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இன்னும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இந்த ரெண்டு பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சைடை பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இப்போ டிசைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு. சரிங்களா, இந்த டார்க்காக இருக்கக்கூடிய கிரே தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, கிரே கலர் பாருங்கள், அந்த ஆர்க் டிசைன் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஷேப் லேயரில் கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் உங்களுக்கு வரும். சரிங்களா, இப்போ இதை மறைச்சி வச்சிடுறேன் கன்சிம்பிளை கொடுத்து. இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அழகாக அந்த ஆர்க் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடும். சரிங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த டிசைனுக்கு ஒரு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த லேயர் ஸ்டைல் வரும். இதில் ஸ்ட்ரோக் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவுட் சைடு வைக்கணும். ஏன் இன்சைடு வேணாம் அப்படின்னா, இன்சைடு வச்சா உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். அவுட் சைடு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா கீழே மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அவுட் சைடு கொடுத்துட்டா இந்த கீழே இருக்கக்கூடிய ஆர்க் வளைவுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு 40 பிக்சல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கான கலர் என்ன பண்ணுறேன், லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரே, இந்த கிரே எனக்கு ஓகே. சரிங்களா, இப்போ இதை கூட கொஞ்சம் இந்த மாதிரி விரிச்சுக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு அந்த ஆர்க் டிசைன் கிடச்சிருச்சு. இதே சேம் டிசைன் கீழே வேணும். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டிசைனை கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி குச்சி டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்தா தலைகீழாக மாறிடும். அப்படியே கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் இன்னும் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ இதே போல் எனக்கு இருந்தால் ஓகே. இதுக்கு கலர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூ டிசைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இந்த யூ டிசைன் பார்த்தீங்கன்னா என்ன கலர் வைக்கணும் அதை தான் கீழே வைக்க போகிறேன். இப்போ நம்ம யூ டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் வைக்கலாம். யூ டிசைன் என்ன கலரில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஏதாட்டும் ஒரு கலரில் வைக்கலாம். சரிங்களா, ஒரு லைட் க்ரீனில் வைக்கலாம். சரிங்களா, இந்த லைட் க்ரீன் நம்ம வைக்கலாம். வச்சுட்டு அந்த யூ டிசைனை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த
ரெக்டாங்குலர் டூல் பக்கத்தில் ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டூல் காட்டும். இதில் ரவுண்டட் ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்கோங்க. இந்த டூலை எடுத்துகிட்டு ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸில் 0.8 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. இதில் பேத் பென் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு இந்த ஷேப் லேயர் பார்த்திங்கன்னா வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா ஷேப் லேயர் அப்படின்றக்கா, இது செலெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராக் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு ஸ்டைல் பார்த்திங்கன்னா இருக்குது, அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுறேன். சரிங்களா? ஆஃப் பண்ணி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கலர் மட்டும் ஃபில் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நான் நார்மலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப்புக்கான அந்த டிசைன் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூ ஷேப்புக்கான டிசைனை ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். என்னோடய பிக்சர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா? டாப்பில் அந்த லேயரை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த யூ டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு அழகாக கிடச்சிச்சு. இதோட ஒப்பாசிட்டி ஒரு 60 பிக்சல் நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது எனக்கு ஓகே. இதே கலர் எனக்கு இங்கே வரணும். ஒன்றும் இல்லை, இந்த கலர் தான் இங்கே இருக்குது. கீபோர்டில் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பேக் பேஸ் கொடுத்தீங்கன்னா சேம் கலர் இங்கே ஃபில் ஆகிடும். இதுக்கும் ஒரு ஒப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 60 கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஒப்பாசிட்டி ஒரு 80 கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஓகே. இப்போ எனக்கு ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பிக்சரை வைக்கிறதுக்கான ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல போடணும். அதுக்கு இந்த எலிப்டிக்கல் டூல் இருக்குது பார்த்தீங்களா, எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு நல்லா ட்ராக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சும்மா ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைனை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த யூ டிசைனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கொண்டு வரலாம். எப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன், இந்த ஹரிசாண்டல் மிட் பாயிண்ட். அதே போல் இந்த இடத்துல இந்த ரவுண்டு எலிப்ஸிக்கல் டூல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எலிப்ஸ் டூலை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்குது இந்த டூலை டாப்பில் கொண்டு வர இருக்கிறதுலே மேலே வந்துடுச்சா, கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். திரும்ப அதே அந்த ஹரிசாண்டல் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி. இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா? இதுக்கு ஸ்ட்ரோக் கூட ஒன்று அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரோக் என்ன கலர் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஒயிட் கலரில் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். இன்சைடு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் இன்சைடு கொடுக்குறேன். இன்சைடுனா எனக்கு உள் சைடாக வந்து வட்டத்துக்கு உள்ளே வந்து அப்ளை ஆகும். இப்போ எனக்கு தேவையான டிசைனை பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்சரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சர் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுக்கலாம், அப்படிலாம் ட்ராக் பண்ணலாம். நிறைய பேர் இந்த பாக்ஸில் பிக்சர் வைக்கிறது எரர் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு பிக்சர் உள்ளே போய் உட்காந்துக்கும். சரிங்களா? இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியலைங்கிறீங்க. பொறுமையாக பண்ணால் கண்டிப்பாக போய் உள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை நான் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. சரிங்களா? என்னோடய பிக்சரை வச்சுட்டேன். டெக்ஸ்ட்டு டைப் அடிச்சிடலாம். மேலே என்னுடைய நேம் ஸ்டுடியோ நேம் வைக்கிறேன். ஸோ இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிறத நான் டைப் அடிச்சிருக்கேன் மேலே. சரிங்களா? இந்த யூ ஷேப்புக்குள்ளேயே எனக்கு பார்த்தீங்கன்னா யூ டிசைனுக்குள்ளேயே இந்த எழுத்து இருந்தால் ஓகே தான். இப்போ இதுக்கு கலர் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கு. இப்போது மிட் பாயிண்ட் ஒரு வாட்டியும் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, வியூ போங்க. இதில் நியூ கைடு அப்படின்னு இருக்கா, இதில் 50 போட்டு % கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிகலில் கரெக்டாக சென்டர் கோடு ஒன்று விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுப்பேன், இந்த மிட் பாயிண்ட் கொடுப்பேன், கரெக்டாக எனக்கு சென்டர் வந்துடும். இவ்வளோ தான். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை டைப் அடிச்சிட்டேன். என்னுடைய ஸ்டுடியோ நேம் பார்த்தீங்கன்னா மேலே டைப் அடிச்சிருக்கேன். இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் அடிச்சிருக்கேன். வேறு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய நேமு கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ். இப்போது இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து இங்கே வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? இந்த இடத்துல போயிட்டு ஏரியல் ஃபாண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏரியலில் என்ன பண்ணுறேன், ஏரியலில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாண்ட் இந்த இடத்துல பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா டைப் அடிச்சுக்கிறேன். இதை இப்போ சென்டருக்கு கொண்டு வர கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். மூட்டில் இருக்கும்போது அது வேலை செய்யும். சரிங்களா? இதை கொடுத்தது சென்டருக்கு வந்துடும். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். சரிங்களா? நேம் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். கொஞ்சம் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபாண்டும் கீழே இருக்கக்கூடிய ஃபாண்டும் ஒரே போல் தெரியுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் சைஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இதை என்ன பண்ண போகிறேன், இதுக்கு கீழே இன்னொரு டெக்ஸ்ட்டை நான் டைப் அடிக்கிறேன்.
இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டினா கீழே வந்துடும். ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த நேம் வந்து சென்டருக்கு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல சென்டர் அப்படிங்கிறத கொடுத்தும்போது நம்மளுக்கு சென்டரில் வந்துடும். சரிங்களா, இந்த நேமுக்கு சென்டராக வந்துடும். சரிங்களா, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கக்கூடிய நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக மாற்ற போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பிளாக் அப்படின்ட்டு அதை போல்டு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. இப்போ நேம் ஓகே. அதுக்கப்புறமா கீழே வந்து என்னெல்லாம் அடிச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இதில் டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, அட்ரஸ் இதை மட்டும் நான் அடிச்சிருக்கேன். சரிங்களா, இது கூட என்ன பண்ணுறேன், இதிலேருந்து அப்படியே நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டைப் எப்படி அடித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா ஒன்றில் ஒரே லேயர். சரிங்களா, இதுக்கு பேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, பேஸ் பார் விட்டு கேப் வச்சுட்டு இந்த டாட் லைன் நான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு டைப் அடிச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கு என்னென்னா என்டர் கிளிக் பண்ணால் வரும். சரிங்களா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேயரும் தனித்தனியாக டைப் அடிக்கிறாங்க. இது ஃபுல்லாக ஒரே டெக்ஸ்ட் எனக்கு. சரிங்களா, ஒரே டெக்ஸ்ட்டில் எல்லாத்தையும் நான் டைப் அடிச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு குழம்பாது, அலைன்மெண்ட் மிஸ் ஆகாது. இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், சென்டர் அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறேன். கொஞ்சம் இந்த பக்கம் நான் கட்டிக்கிறேன். சரிங்களா, இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டிசைன் கிடச்சிருச்சு. அது போக இந்த பார்கோடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் பார்கோடு அப்படின்னு சொல்லி உங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். சரிங்களா, இந்த ஐடி கார்டோட பிஎஸ்டியும் நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பெரிய டிசைன்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. சரிங்களா, ஒரு 2-3 லேயர் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இருக்காது. ஒரு இந்த லேயரு, இது ஒரு லேயரு, இந்த யூ டிசைன் ஒரு லேயர், இவ்வளோ தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இவ்வளோ தான். ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம டிசைனை முடிச்சாச்சு. இந்த கலரை மாற்றினா கூட நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். சரிங்களா, ஒருவேளை இந்த யூ டிசைனை பேக்கில் கொண்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிசைன் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேலே டாப்பில் கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூ டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, யூ டிசைனு, இந்த பிக்சரு, இந்த ஷேப், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், மொத்தமாக சின்னதாக சுருக்கி கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ இந்த டிசைனும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த டிசைன் வைக்கிறது மூலமாக என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் என்னுடைய இந்த ஸ்டுடியோ நேமை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதை வந்து கலரை சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்களா, ஒயிட் கலர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், இந்த க்ரீனே கொடுக்கலாம். சரிங்களா, க்ரீன் கலர் கொடுத்து பார்க்கலாம். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா எடுக்குமான்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலரே கொடுக்குறேன். சரிங்களா, ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த கலரை கொஞ்சம் இன்னும் டார்க் பண்ணுறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு லைட்டாக இன்னும் டார்க் பண்ணி விட்டுறேன். இவ்வளோ தான். ஸோ இந்த டிசைன் எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது எனக்கு ஓகே. சரிங்களா, இது போதும். இப்போது இதை அப்படியே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, அதாவது இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது போக வேறு ஏதாட்டு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இந்த ரெக்டாங்குலர், ரவுண்டட் ரெக்டாங்குலர் இருக்குது, இதில் ரெக்டாங்குலர் டூல் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த் பண்ணுறேன். இதுக்கு வந்து கலர் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லைட் கிரே, இந்த லைட் கிரே கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டேன்னா இதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டிசைனாக நாமளே ஒன்று வைக்கிற மாதிரிக்கு. சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுறணும். சரிங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோடு வச்சுட்டேன், அதை அப்படியே ஆல்ட்டு கிளிக் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இங்கே ஒன்று, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டரில் ஒன்று, இந்த மாதிரி நாமளே பார்த்திங்கன்னா டிசைனாக பார்த்திங்கன்னா வைக்கலாம். சரிங்களா, ஒன்றா ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்களில் கொஞ்சம் இதை என்ன பண்ணலாம், இப்படி கிளிக் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி விட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் இருக்க மாதிரிக்கே தெரியும். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டில் ஒரு சின்ன அந்த லைன் இருக்க மாதிரி தெரியும். இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கூட நம்ம வேணால் போட்டுக்கலாம். ஒருவேளை ப்ளைனாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளைனாகவே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கு, அதனால் இதை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக தெரியுது. பட் இதுவும் இன்னும் வேறு ஏதாட்டும் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது எனக்கு பெட்டராக இருக்குது, இது ஓகே தான். சரிங்களா, இந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் என்ன பண்ணுறனோ அதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு சைஸை க்ரியேட் பண்ணுங்கள்.
க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், டிசைன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு டிசைனாக ரெடி பண்ணேன். அப்புறம் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணேன், பிக்சரை உள்ள வச்சேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசைன் மட்டும் இல்லை, நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு ஒர்க்கை பண்ண முடியும். சரிங்களா? ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாட்டும் பண்ணினா மட்டும்தான் பண்ண முடியும். ஒர்க்கு எடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒரு தடவை வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அந்த டிசைனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிசைனிங் பழகும். சரிங்களா? நீங்கள் டிசைனிங் புதுசாக பழங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிசைனிங் கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,